الحمد لله فالصلاة والسلام على رسول الله أما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أما يجيب المضطر إذا دعاه ويكشف السوء صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم في حديث المأثور ثلاث دعوات لا ترد دعوة الوالد ودعوة الصائم ودعوة المسافر أو كما قال عليه الصلاة والسلام. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மனிதர் கேட்கக்கூடிய அந்த துவாவில் அல்லாஹு தாலா கதிரையே மாற்றுறதா அப்படின்னு சொல்லி. கதிர் ரெண்டு விதம். அல்லாஹு தாலாவுடைய தக்தீர் அப்படிங்கிறது விதிங்கிறது ரெண்டு விதம். ஒன்று முப்ரம், அதை அல்லாஹு தாலா கடைசி வரைக்கும் மாற்றுறதே கிடையாது. இன்னொன்று இருக்குது, அல்லாஹு தாலா மாற்றுறதுக்குன்னே வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த கதரை அல்லாஹு தாலா ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஒரு துவா கேட்பாரோ மாற்றிடும். இப்போ எந்த அளவுக்கு இதெல்லாம் மாற்றும்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, சில நாட்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு மனிதர் அந்த மாதிரி இருந்தார் அப்படின்னு சொன்னால் இறந்தே போயிடுவான். ஆனால் அல்லாஹு தாலா எவ்வளோ பெரிய சேஞ்சை பண்ணா அப்படின்னு சொன்னால், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே இருந்த துவா தான் கேட்டாங்க. அல்லாஹு தாலா ஒரு மரண தருவாயில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு உயிரை கொடுக்க மாதிரி கொடுத்தான். அப்போ துவா அப்படிங்கிறது ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்தது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வயோதிகமான காலம், தள்ளாடக்கூடிய வயோதிகமான காலம். இன்றைக்கி ஒருத்தர் 30 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே குழந்தை பெறுது அப்படிங்கிறது அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கிருபை. இப்போ அதுக்கும் மேலே ஒரு வயோதிகம் அப்படிங்கிறதுக்கு, அந்த வயோதிகத்தில் குழந்தையே பெற வாய்ப்பே இல்லை. ஆனால் அல்லாஹு தாலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை கொடுத்தான். காரணம் என்னென்னா ஒரு துவா ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் மாற்றிடும். ஆனால் கேட்கணும், இவர் துவாவாக இருக்கணும். இதே போல தான் இந்த இரவுகளில் கேட்கக்கூடிய கடைசி 10 உடைய இரவுகளில் கேட்கக்கூடிய துவா இருக்குத, இந்த ஒரு துவா அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டா போதும், இவருடைய டோட்டல் லைஃபே அல்லாஹு தாலா சேஞ்ச் பண்ணிடும். இப்போ அப்படிப்பட்ட இரவுகள் நம்ம கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த துவாவை அடைஞ்சு கொள்றதுக்கு நம்ம எப்படியெல்லாம் முயற்சி செய்யணும். இப்போ துவா கேட்குறதுக்கு நிறைய ஒழுக்கங்கள் இருக்குது, அதுக்குள்ளே போக வேணாம். ஃபஸ்ட்டு அல்லாஹ்வை புகழணும், 2வது இவருடைய பாவ மன்னிப்பு, 3வது இவருடைய ஈமானுடைய ஸ்திரத்தன்மை, 4வது சொர்க்கம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு, அதுக்கப்புறம் துனியாவுடைய நிறைய விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்தா பி நஃப்ஸிக். நீங்கள் துவா கேட்குறீங்களா, முதல்ல உங்களில் இருந்தே கேளுங்க. நம்மள்கிட்ட இருந்தே கேட்க வேண்டியது கண்டிப்பாக இது ரொம்ப தேவையாக இருக்குது. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.